அட நம்ம ரகு தம்பி. வாமானு எப்படி இருக்கேன்? நல்லா இருக்கியாமா? இந்த அண்ணன் அண்ணன் வாய் நிறைய கூப்பிடுவேன். ஆனா வந்து பார்க்கதான் மாட்டேங்கிறீங்க நீங்க ரெண்டு பேரும். இந்த வீட்டுல இருந்து நீங்க ரெண்டு பேரும் போனதுல யாருக்கு வருத்தமா இல்லையோ எனக்கு வருத்தமா. எங்களுக்கும் அப்படிதானே. வருத்தம் இருந்தாப்பெல்லாம் தெரியலையேப்பா. ரெண்டு பேரும் வரவே மாட்டேங்கிறீங்களே. வருத்தம் இருந்திருந்தா தேடல் இருந்திருந்தா கண்டிப்பா தேடி வந்திருப்பீங்களே. ஏன்பா இந்த வீட்டுக்குலாம் வரக்கூடாதுன்னு முடிவு பண்ணிட்டீங்களா என்ன? நான் கூட போன வாரம் என் பொண்ணோட கல்யாணத்துக்கு பாட்டிக்கிட்ட சொல்லியிருந்தேன். அப்ப ரகு தம்பிக்கிட்டையும் சொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீங்க தான் எங்க இருக்கீங்கன்னே தெரியல எனக்கு தான். சின்னது வாங்கினதுக்கு கல்யாணமா? அவ்வளவு பெரிய பொண்ணாயிட்டால என்ன? அப்படியெல்லாம் இல்லப்பா. இப்பதான் காலேஜ் 2வது வருஷம் படிச்சுக்கிட்டு இருக்கா. அவங்க மாமங்காரனை விரும்பிட்டா, அவனும் விரும்பிட்டான். சரி இதுக்கு மேல நானே படிக்க வச்சுக்கிறேன் மாமா, எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு வாய திறந்தா அவங்களும் கேட்டுட்டாங்க. அதான் இந்த எக்ஸாம் எல்லாம் வரும்ல, அதெல்லாம் முடிச்சு வச்சுட்டு அப்படியே கல்யாணமும் பண்ணி வச்சிடலாம்னு சொல்லிட்டு பாக்குறேன். ஷேன இவ்வளவு அவசரமா கல்யாணம் பண்றீங்க? எங்கப்பா, அவன் மட்டும் இருந்தா பரவாயில்ல, பின்னாடி இன்னொருத்தையும் இருக்கா, அவளையும் பாக்கணும்ல. நான் எத்தனை வாட்டி சொல்லியிருக்கேன் காசு ஏதாச்சும் தேவைன்னா கேளுங்கன்னு சொல்லிட்டு. நீங்க என்னன்னா காசு இல்லைன்னு சொல்லிட்டு அவளை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க. சின்ன பொண்ணு என்ன, அவளுக்கு என்ன தெரியும்? இல்லப்பா அவளும் விரும்பிட்டா, மாமங்காரனை தான் கட்டுவேன்னு சொல்லி பிடிவாதத்துக்குன்னு நிக்கா. என் அக்கா காரியம் இது சரிப்பட்டு வராது, ஒண்ணு கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுத்துருங்க. என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டேன், இளையவனுக்கு இப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு நான் முடிவு பண்ணிட்டேன். உங்க விருப்பத்துக்காண்டி தான் வெயிட் பண்ணி பாக்குறோம். கல்யாணம் பண்ணி கொடுக்கறதா இப்பவுமே கல்யாணம் பண்ணி கொடுங்க, இல்லைன்னா வேண்டான்னு தீர்ணைக்கு நின்னுட்டா. சரி வேற வழி இல்ல, இவகிட்ட கேட்டேன், இவளும் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லிட்டா. படிப்பை பத்தி தான் யோசிச்சுட்டு இருந்தேன், அவன் கல்யாணம் பண்ணிக்கிறவனோ படிக்க வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டான். அதனாலதான்ப்பா கல்யாணம் ஏற்பாடுலாம் பண்றேன். எல்லாத்தையும் யோசிக்கணும்லப்பா, பிள்ளையோட விருப்பமும் முக்கியம்ல. இப்ப இழுத்து பிடிச்சு வச்சு என்ன பண்றதுக்கு, அவளும் விருப்பப்பட்டுட்டா. அதுவும் சரிதானே. சின்ன பால் கிளாஸோட வந்திருக்கீங்க. அம்மா மேல கொண்டு போய் பால் எடுத்துட்டு போய் கொடுங்க முருகன்னு சொன்னாங்க. மேல வந்து பார்த்தா நீங்களும் அணுவும் இருக்கீங்க. அதான் என்னதுக்கு அப்படி சொன்னாங்கன்னு தெரிய மாட்டேங்குது. முருகன், அம்மா அவர் ரோஷனுக்கு மேல எடுத்துட்டு போய் பாலை கொடுன்னு சொல்லிருப்பான். அதை நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு 2 பாலை எடுத்துட்டு வந்திருப்பீங்க. சரி கொடுத்துட்டு போங்க, ரோஷன் கிட்ட குடிப்பான். சரிங்கம்மா. என்னம்மா பேசவே மாட்டீங்களே? அப்படியெல்லாம் எதுவும் இல்ல, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. முருகன், அம்மா ஏதோ பால் குடுக்கறதுக்காண்டி வந்தம்மா. அங்க கீழே அடுப்புல ஏதோ வச்சுட்டு வந்தீங்களா? ஆஃப் பண்ணிட்டு தானம்மா வந்தேன். ஆஃப் பண்ணாமே வந்துட்டீங்க, மொத்தம் கருகி போச்சு. ஐயோ. சரி பதட்டம் இல்ல, பாலை கொடுத்துட்டு பொறுமையாவே போ. ரோஷன் பாலை வாங்கிக்கையா? சரிங்க பாட்டி. முருகன், என்னடி ஏன் முருகன் முருகன் ஏலம் போட்டுக்கிட்டு இருக்கா? நீ தானே சொன்ன கீழே ஏதோ கரிஞ்சிட்டு இருந்தேன், போக வேண்டாமா? அவரு பாலை கொடுக்காமயே போறாரு. அதுதான் கூப்பிட்டேன், அதுதான் கொடுத்துட்டாரு. கண்ணு தெரியலையோ? இன்னொரு பால் இருக்குல்ல? ஆமாமா, நீங்க ரோஷனுக்கு மட்டும் தான் கொடுக்க சொல்லிருப்பீங்க போல. நான் தான் மாத்தி எடுத்துட்டு வந்துட்டேன். 2 இன்னும் கவன குறைவில சின்ன ஞாபகத்துல இருக்குன்னு தெரியலம்மா. ஃப்ரிட்ஜ்ல எடுத்து வச்சிடறேம்மா. முருகன், அத நான் 2 பால் தான் எடுத்துட்டு போக சொன்னேன். அவங்க உட்காந்துட்டு இருக்கால, அவளுக்கும் கொடுங்க. புரியலம்மா. அனு கிட்ட பாலை கொடுங்க. சரிங்கம்மா. தேங்க்ஸ்ண்ணே. கீழே போயிட்டு வேலையை பாருங்க. உங்களுக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி வாயை பழந்துட்டு என்ன பாத்துக்கிட்டு இருக்கீங்க? தாட்சாயினி, நீ ஏன் இப்படி எல்லாம் பேசுற? எப்படி பேசுற? சில அணுவை பார்த்தாலே பிடிக்காது, கண்டாலே பிடிக்க மாட்டேங்குது, அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தேன். இப்ப என்னன்னா பாலை கொண்டு வந்து கொடுக்க சொல்லியிருக்கா. என்ன புது அதிசயமா இருக்கு? மழை கீழே எங்கன்னா வருதா, இல்ல மண்டையில எதனா அடிபட்டுருச்சா? முறைக்காத தச்சைனி, டீயே கொடுக்க மாட்டேன்னு தூக்கிட்டு போடுவேன். அத பால் எடுத்துட்டு வந்து தரிய புதுசா? அத என்ன அக்கறைன்னு உனக்கு மரும மேல புது அக்கறையால இருக்கு இது? அக்கறைலாம் எதுவும் இல்ல. மாசமா இருக்கான்னு கேள்விப்பட்டேன். ஹாஸ்பிட்டல்ல வச்சு சண்டை போட்டேன்னா டீ குடிக்க கூடாதுன்னு சொல்லி எனக்கும் தெரியும். மாசமா இருக்கும் போது காஃபி எல்லாம் அதனாலதான் எடுத்துட்டு வரல. முருகன் கிட்ட கீழே பால் எடுத்துட்டு வர சொன்னேன், அவர் லேட் பண்ணிட்டாரு. எடுத்துட்டு வர்றதுக்குள்ள நீங்க என்ன திட்டினீங்க, அதுதான் விஷயம், வேற எதுவும் இல்லை. எனக்கு வேலை இருக்கு, கிளம்புறேன். தச்சனி ஒரு நிமிஷம் இல்லையே, எங்கன்னு போறா? வேலையெல்லாம் முருகன் பாத்துப்பாரு. நம்ம போயிட்டு முதல் வேலையா ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துருவோம். தீபாவளிக்கும் அப்புறமா இங்க சுத்திக்கிட்டு கிடப்பானே அரட்ட உசர் பையன், அவனுக்கு கல்யாணமாம்ல, அவனுக்கும் சேர்த்தாப்புல. என்ன சொல்றா? அவனுக்கு கல்யாணம்னா நம்ம ஏன் போய் ட்ரெஸ் எடுக்கணும்? அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. சில்லம்மா, தீபாவளிக்கும் சேர்த்து எடுத்துட்டு வந்துடலான்னு இருக்கேன். அதான் ஷாரியாருக்கு எப்படி எப்படி வேணும்னு சொல்லி அவங்களுக்கு தானே தெரியும். அதான் பொண்டாட்டி எல்லாரையும் கூட்டிட்டு போறல, அப்புறம் என்ன தனியாவா போற? பொம்பளைங்க இல்லாம எல்லாருமா பாத்து எடுத்துட்டு வரத உடுத்திப்பேன். சரி, மருமவை எடுத்து கொடுக்குற புடவையே உடுத்திப்பேன்னு தாட்சாயினி தாமாயால சொல்றாளா? கண்டிப்பா இன்னைக்கு மழை எங்கேயோ வந்துகிட்டு தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நாம தான் கண்டுக்காம இருக்கோம்னு நினைக்கிறேன். ரகு, நம்ம வேணா நாளைக்கு போவோமா? பாட்டி, எங்கேயோ மழை வந்துகிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன் ரகு. அத்தை, எனக்கு வேலை இருக்கு. இப்படியும் நல்லா தான் இருக்கு. இது எத்தனை நாளைக்கு கூத்துன்னு தெரியலையே. சரி 2 பேரும் கையில வச்சிட்டு இருக்கீங்க, குடிங்க, நேரமாச்சு கிளம்புவோம். ஏலே, இதே மாதிரி சொல்லி என்ன ஆமாத்தலாம் நினைக்காத, அடிச்சு போடுங்க, குடி. நீங்க முதல்ல ஒரு வாய் குடிங்க, அப்பதான் நான் ஒரு வாய் குடிப்பேன். ஆமால, ஆமா, நீ குடி, நான் குடி, நீ குடின்னு சொல்லிட்டு மொத்தமா என் வாயில ஊத்தி விட்டுட்டு ஓடிடுவேன். அதானே? இந்த வேலையெல்லாம் இங்காவது மரியாதையா குடி சொல்லிட்டேன்.
ரோஷன் இப்ப பால் குடிக்கலன்னு வச்சுக்கோ, அதுக்கப்புறமா கண்டிப்பா இங்க விட்டுட்டு போயிருவேன். மாமா கடைக்கு கூட்டிட்டே போக மாட்டேன். அவங்க சும்மா சொன்னேன், நான் குடிச்சுவேன். ம். பாட்டி, ஒருத்தி அங்க பாலை வச்சு முடிச்சுக்கிட்டு இருக்காளே, அவளுக்கு என்ன பிரச்சனைன்னு கேளுங்க. அனு என்னம்மா? ஒண்ணும் இல்ல பாட்டி. ஷகு, என்ன அனு? இல்ல பாட்டி, பால் அது எனக்கு பிடிக்காது. நான் பாலே குடிக்க மாட்டேன் பாட்டி, ப்ளீஸ் எனக்கு வேண்டாம். ஐயா அப்படி சொல்லிடாத. இப்பதான் உன் மாமியார் காரி நல்ல விதமா உன்கிட்ட பேசிட்டு போயிருக்கா. இப்போ உடனே பால் வேண்டாம்னு சொன்னா எப்படி சொல்லி? அதனால பால் குடிச்சிடு. இல்லைன்னா அவ எதனா தப்பா நினைச்சுட்டா பாத்துக்கோ. ஆமா, இல்லைன்னா நான் அவளை கூப்பிடுறேன், நீ வேண்டாம்னு சொல்லிட. நான் வேணா கூப்பிடுறேன். அம்மா ஷகு, அதெல்லாம் கூப்பிடாதீங்க, நான் குடிச்சிடுவேன். நல்ல ஐடியாவே இருக்கே. ஷகு, ரகு கீழே வரைக்கும் போறேன் சரியா? கீழே தானே வருவீங்க எப்படியும். கொஞ்ச நேரம் ரூம் வரைக்கும் போயிட்டு பைசா எடுக்க வேண்டியது இருக்கு. ஐயோ பாட்டி, காசு எல்லாம் வச்சிருக்கேன் பாட்டி நானு. சரி, உனக்கு இல்லல, உனக்கு யாரு தரேன்னு சொன்னா? அனு இல்லை, உனக்கு யாருலயே தரேன்னு சொன்னா? அந்த பையனும் குழந்தை பொண்ணுக்கும் கல்யாணம் ஆகும் போதுல, அதான் கையில காசு கொடுத்து உங்களுக்கு பிடிச்சாப்புல ட்ரெஸ் எடுத்துக்கோங்கன்னு சொல்லலாம்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் ஒண்ணு போலதானே எடுக்க போறோம். அததான் அங்கனே வச்சு என்ன மாதிரி பிடிச்சிருக்கோ எடுத்து கொடுத்துடலாமேன்னு வரேன் சரியா? நான் போய் எடுத்துட்டு வரேன். இரு பாட்டி, அது நானே கொடுத்துறேன். இல்ல, உன் கல்யாணத்துக்கு நான் எடுத்து கொடுத்தேன் உனக்கும் அனுக்கும். அப்ப என்ன நீ காசா கொடுத்தா எனக்கு? அதே மாதிரிதான் அவனே எனக்கு ஒரு பியாராண்டி தான் சரியா? என்கிட்ட ரூபாய் அதெல்லாம் தாராளமா இருக்கு. உனக்கு வேணும்னா சொல்லு, நான் தரேன். அப்படியா? எவ்வளவு வச்சிருக்க எனக்கு தர அளவுக்கு? எனக்கு எவ்வளவு வேணுமோ கேளு, பாத்தி அவ்வளவும் தரேன். அப்பனா ஒரு 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 50 லட்சம் தெரியா? அடப்படுபாவி பெயர 5-10 கேப்பன்னு பார்த்தா 50 லட்சங்கிற வாண்டு பையல. ஐயோ பாட்டி, கடனா வேணா கொடு, திருப்பி வேணா கொடுத்துறேன். ஏலே, மொத்த சுத்தம் உனக்கு தான்ல, அப்ப என்ன? இப்படி சொல்லி சொல்லிதான் என்னை ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க எல்லாரும். ஆமா ஆமா, நீ ஏமாந்துட்டு தான் மறு வேலை பாப்ப. போல போல இவனே பொசக்கிட்டவனே. சரி, அவங்க 2 பேரும் பால் குடிச்சதுக்கு அப்புறம் கீழே கூட்டிட்டு வா சரியா? நான் போயிட்டு ரூம்குள்ள இருக்கேன். சீக்கிரமா வாங்க, நேரமா போயிட்டு நேரமா எடுத்துட்டு வந்துருவோம். ஐயோ, இவன் வரத பார்த்தா அடிச்சிருவாளோ. எதுக்கும் வண்டியை ஸ்டார்ட் பண்ணி ரெடியாவே வச்சுப்போமா? நம்ம என்ன தப்பு பண்ணோம்? அவதான் நம்ம கிட்ட தப்பு பண்ணா. நம்மளாம் எந்த தப்பு பண்ணல. நம்ம தான் கோபமா இருக்கணும். நீ கோபமா இல்ல ராக்கி, கோபமா நில்லுடா. எங்க இருந்து கோவப்படுறது? மறைக்கிறத பார்த்தாலே மொத்தம் போயிருது. ஐயோ ஐயோ, பக்கத்துல வரல என்ன பண்ண? வண்டி எடுத்துட்டு போயிருவோமா? ஐயோ சின்ன பண்ண. ஹலோ ஹலோ. நான் பிஸியா இருக்கேன். அப்பலாம் வரேன். செருப்பு பிஞ்சிரும். அட சாரு, எப்ப வந்த? பார்க்கவே இல்ல. நீ என்ன பாக்கல அப்படிதானே? சிதனை நம்பணுமா? சத்தியமா பார்க்கல. நம்பிட்டேன். என்ன தேடி என்ன பாக்குறதுக்காண்டி இவ்வளவு தூரம் எல்லாம் வந்திருக்க? மாமா இல்லாம இருக்க முடியல என்ன செல்லம்? அவ்வளவு லவ்வா? புரியல, இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணு. எங்க இருந்து மொத்தத்தையும் ரிப்பீட் பண்றது? தூரத்துல இருந்து நின்னாலே பேச முடியாது. இதுல இவ்வளவு பக்கத்துல இருந்து நின்னா மொத்தம் ஆஃப் ஆயிலா கிடக்க. அது சின்னத்த சொல்ல. அச்சோ, இன்னைக்கு என்ன இவ்வளவு அழகா இருக்கா? ஹலோ. சொல்லு. என்ன சொல்லணும்? நீதான் பேசணும்னு சொல்லி வீட்டு முன்னாடி வந்து நின்னுட்டு இருக்க. என்னடா ஹீரோயிசம் காட்டுறோம்னு நினைப்பா மனசுல? எங்க ஹீரோ ஆக விடுற? எப்ப பார்த்தாலும் ஜீரோ மாதிரி தானே ட்ரீட் பண்ற. நான் தான் பின்னாடியே சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்கேன். லவ் பண்ணும்போது அப்படி இப்படின்னு இருக்கதான் செய்யும். அதுக்காண்டி கோச்சுக்கிட்டு இப்படியா மொத்தமா அவாய்ட் பண்றதுக்கு? என்ன ஏமாத்தலாம்னு நினைக்கிறியா? இங்க பாருடி, அவ்வளவு சீக்கிரத்துல எல்லாம் உன்னை விட்டு கொடுத்துட்டு போயிட மாட்டேன். வேறையா இருக்கும். ஈஸியா என்னை கழட்டி விட்டுட்டு போயிடலாம் நினைக்காத. வேற ஒருத்தனை கல்யாணம் பண்ணணும்னு நீ நினைச்சா கூட அந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கிட்டு போயிட்டு தாலி கட்டணுமே தவிர விட்டுட்டு போறவெல்லாம் நான் இல்ல. ஐயோ செப்பா பாப்பா, ரொம்பதான். இந்த சினிமா டைலாக்லாம் நான் நிறைய வாட்டி கேட்டுட்டேன் படத்துல. நீ புதுசா இந்த மாதிரி ட்ரை பண்றேன்னு என்கிட்ட பல்ப் வாங்காத சரியா? அதானே பேச விட்டுட்டாலும். ஒண்ணு இல்லம்மா, என்ன சொல்லு. உனக்கு என்ன தாண்டா வேணும்? சும்மா சும்மா வந்து டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்க. உனக்கு வேற வேலை இல்ல? நீதான் வேணும், கல்யாணம் பண்ணிக்கலாம் வரியா? மறுபடியும் சினிமா டைலாக் அடிக்காத என்கிட்ட இருந்து. அடி வாங்குவ சொல்லிட்டேன். லூசே, நான் என்ன பண்றது? நார்மலா பேசுற எல்லாத்தையும் சினிமால தூக்கி உடச்சு வச்சிருக்கானுங்க இந்த பாலா போன சினிமால. அதுக்கு நான் என்னடி பண்ண முடியும்? நார்மலா ஒரு 2-3 வார்த்தையை சேர்த்து பேசினா கூட ஆல்ரெடி இந்த சினிமால வந்திருக்கலாம், அந்த காலத்துல வந்துருக்கு, இந்த படத்துல வந்திருக்குன்னு சும்மா நீ வேற சரியான படம் பார்த்து படம் பைத்தியமும் பொத்தி போய் தெரிஞ்சுக்கிட்டு இருக்க. இங்க பாரு, என் மனசுல இருந்து தான் கேக்குறேன்.
எனக்கு நீ தான் வேணும். சரியா? கல்யாணம் பண்ணிக்கலாம். இப்பவே இந்த நிமிஷம் கூட எனக்கு ஓகே தான். எனக்கெல்லாம் பிரச்சனை இல்லை. ஆமா. உனக்கு ஓகேனா வா கிளம்பு போவோம். எங்க ஆ? எங்க கிளம்பி போவோம்? கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு தான். சின்ன பார்த்தா உனக்கு பைத்தியக்காரி மாதிரி தெரியுது. பார்த்தா தெரியாது, ஆனா பேசுனா கண்டுபிடிச்சிருவாங்க. டேய் சத்தியமா பார்த்தாலாம் தெரியாது, ஆனா பேச பேச பைத்தியக்காரின்னு கண்டிப்பா கண்டுபிடிச்சிருவாங்க. இதோ வீடியோ பாக்குறவங்களே பாதி பேர் கண்டுபிடிச்சிருப்பாங்க நீ பைத்தியம்னு. இங்க பாரு, சீரியஸா பேசும்போது காமெடி பண்ணாத. ஐயா காமெடிக்கெல்லாம் சொல்லல, நானும் சீரியஸாவே தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். நீ பைத்தியக்காரின்னு இதோ வீடியோ பாக்குறவங்களுக்கு நிறைய பேர் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. நான் மட்டும்தான் ஏதோ உன்னை வச்சு இழுத்தடிச்சுக்கிட்டு இருக்கேன். நானும் இல்லைன்னு வச்சுக்கோ, உன்னால எவனும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டான் பாத்துக்கோ. அப்போ விட்டுட்டு போயிருவேன் அப்படிதானே? நான் எப்படி சொன்னவன் விட்டுட்டு போவேண்டு? நீதான் சின்ன போன்னு அடிச்சு விரட்டுற மாதிரி விரட்டிட்டு இருக்க. ஒரு நாயை கூட இந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்ண மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீ என்ன கேவலமா ட்ரீட் பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இருக்கும் போது அருமை தெரியாது, இல்லாத போதுதான் அதோட அருமை தெரியும். பாத்துக்கோ, புரிஞ்சுக்கோ, சென்ன எடுத்துக்கோ, அவ்வளவுதான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இல்லைன்னு புரிஞ்சதுக்கு அப்புறம் அழுக கூடாது. ஹாஸ்பிட்டல்ல வச்சா அப்படி அழுத இப்படி அழுதன்னு நிறைய பேர் சொன்னாங்க. இங்க வந்து பார்த்தா நீ என்ன போன்னு விரட்டுற. இதுதான் நீ எனக்காண்டி அழுதுதாடி. சனியம் போய் தொலையுதுன்னு சொல்லி அப்பமே வந்திருக்கணும். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பே. என்னடா பண்ற? கையடா பைத்தியம். யாராச்சும் பார்க்க போட்டாங்க, நட்ரோட்ல கையை போட்டு இருக்கேன். சிக்கிடா. இங்க பாரு, உனக்காண்டி நான் என்ன வேணாலும் பண்ண ரெடியா இருக்கேன். ஷார் கிட்ட போய் பேசினாலும் எனக்கு ரெடி தான். அத சொன்னியே, உங்க அப்பா ராமமூர்த்தியோ கிருஷ்ணமூர்த்தியோ அந்த ஆள் கிட்ட கூட பேசுறதுக்கு நான் ரெடியா தான் இருக்கேன். என்ன, அவன் கிட்ட பேசி சம்மதம் வாங்கணும், அவ்வளவுதானே? பேசி சம்மதம் வாங்குறேன், போதுமா? இப்ப என்னை பார்த்து சொல்லு, என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல இதே மாதிரிதான் நான் அவாய்ட் பண்ணுவியா? உன்னதாண்டி கேக்குறேன், பதில் சொல்லுடி. இங்க பாரு, நான் கேட்ட கேள்விக்கு பதில். என்னடா பதில் சொல்லணும்? ஷோட்ல இப்படி பிடிச்சி இழுத்து நின்னுட்டு இருக்கேன். இங்க பாரு, யாராச்சும் பார்த்தா தப்பாயிரும். தேவையில்லாம அடி வாங்கிட்டு தான் போக இங்க இருந்து. பரவாயில்ல, அடிதானே, வாங்கிக்கிறேன். சொல்லு, ஷென் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லி விட்டுட்டு போறேன். என்ன கேள்வி? என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா இல்லையா? இல்ல சின்ன ஏமாத்தலாம்னு முடிவு பண்ணிட்டியா? இங்க பாரு, சினிமால வந்திருக்கோ இல்லையோ அதெல்லாம் எனக்கு தெரியல, மனசார சொல்றேன். நீ எவனையாச்சும் கல்யாணம் பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, அந்த மனமடை வரைக்கும் கூட உன்னை விடுவேன். ஆனா தாலி நான் தான் கட்டுவேன். தாலி கட்டி அங்கிருந்து தூக்கிட்டு வந்துருவேன். நீ எனக்கானவ, சரியா? அதை நான் இப்ப முடிவு பண்ணல, உன் கைய முதல்ல பிடிக்கும் போதே முடிவு பண்ணிட்டேன். நீ தான் எனக்கு, நான் தான் உனக்குன்னு. இது நான் சொல்ற விதம் தப்பா இருக்கோ தப்பா இல்லையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்லை. ஆனா எப்பவுமே நீ எனக்கு தான், எனக்கு மட்டும்தான். புரிஞ்சுச்சா? முதல்ல விட்டுட்டு போகணும்னு நினைக்காத. இங்க பாரு, நானும் உனக்கு செட் ஆக மாட்டேன். போனா எங்க போறது? எங்க போனோம்னு சொல்லு, அப்படியே ஒன்னையும் சேர்த்து கூட்டிட்டு போறேன். அதான் சொன்னியே, சாமசாமியோ சில குப்புசாமியோ அவர் காலில் விழுந்து அவர் பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்க போறேன்னு போய் கேளு. அவர் பொண்ணையே கல்யாணம் பண்ணிக்கோ. ஏய், நான் ஏண்டி அவர் பொண்ண? நீ என்ன சொன்ன இப்போ? டி லூசு, நீ சொன்ன ராமசாமி பொண்ணை தரேன்னு சொல்லி 1/2 ஆகுது. கல்யாணம் பண்ணிக்கலாமா வேண்டாமான்னு முடிவு பண்ண வேண்டியது நீதான். சின்ன ராமசாமி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கலையா இல்ல வேண்டாமா? ஐயோ ஷோடு. சாரி, எப்படி? இப்பதான் அப்பாவும் அம்மாவும் ஓகே சொன்னாங்க. அதுக்குள்ள உன்கிட்ட பேசுறதுக்குள்ள வெளியே வந்து நின்று ரேஷ்மாக்கா கிட்ட மாட்டி விட்டு, நீ நேத்து வந்ததுன்னா உங்களுக்கு தெரியுமா? சேண்டா பைத்தியக்காரா, உன்கிட்ட பேசலன்னா எல்லா விஷயத்தையும் அவங்க கிட்டே சொல்லிடுவியா? ஆமா, அப்படியே விட்டுட்டு சும்மா இருக்க முடியுமா என்ன? அவளை பிடிக்குமா என்ன? சாச்சா, அப்படியெல்லாம் இல்ல. டேய் சும்மா தீபாவளி முடிஞ்சு அம்மாவும் அப்பாவும் உங்க வீட்டுக்கு வந்து பேசுறாங்க. ஏய் என்னாச்சு? நான் ஏதாச்சும் தப்பா சொல்லிட்டேனா? சொன்னதான்ப்பா, ஏன் கோவம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கிளம்புறேன். மறுபடியும் சண்டை வேண்டாமே ப்ளீஸ். என்னாச்சு? வீட்டுல என்ன கண்டி பேச யாரு இருக்கா? லூசு, இதுதான் விஷயமா? அதான் கார்த்தி அண்ணாவும் ஜெனிஃபர் அக்காவும் இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? அவங்க
உன்னை கண்டிச்சு எப்பவுமே நிப்பாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. உனக்கு இல்லையாடா பைத்தியம்? இந்த விஷயத்த போயிட்டு அவங்க கிட்ட சொல்லு. அவங்களே உன்னை விட ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. முதல்ல போயிட்டு அதுக்கான ஏற்பாடுலாம் பண்ணு, ஓகேவா? ம். அப்பாவும் அம்மாவும் உன்னை மீட் பண்ண வரும்போது பொறுமையா இரு. ஏதோ ஆஷா பேசுறத ஓகே இல்ல? ம். உனக்காண்டி என்ன வேணாலும் பண்ணுவேன். பொறுமையா இருக்க மாட்டேன்னா என்ன? உனக்கு யாருமே இல்லைன்னு ஏன் கவலைப்படுற? அதான் நான் இருக்கேன்ல, அப்புறம் என்னடா பைத்தியக்காரா? நீ இருப்பல்ல எப்பவும். எப்பவும் இருப்பேன் உன் கூட. விட்டுட்டு போயிடாதடி. விட்டுட்டு போனேன்னா ஒண்ணுமே இல்லாம போயிடுவேன். எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. எங்க உன்னை விட்டுருவணும்னு சொல்லி. ப்ளீஸ் என்னை கல்யாணம் பண்ணிக்கோ. உன்னை நல்லா பார்த்துப்பேன். என்னால முடிஞ்ச அளவுக்குலாம் இல்லை, என்னால முடியாத அளவுக்கும் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை விட்டு கொடுத்துட மாட்டேன் அவ்வளோ சீக்கிரத்துல யாருக்காண்டியும். சாரி, இது வரைக்கும் ஏதாச்சும் கஷ்டப்படுத்தியிருந்தா. இல்ல, நான் தான் உன்னை கஷ்டப்படுத்திருக்கேன். சாரிடா. நேரமாச்சு, அம்மாவும் அப்பாவும் தேடுவாங்க. சொல்லிட்டு வரல யார்கிட்டயும். நான் கிளம்புறேன், சரியா? ம். போறியா? அப்போ போக வேண்டாமா? என் கூட வரலையா? அதுக்கெல்லாம் இன்னும் நாள் இருக்கு சார், வெயிட் பண்ணுங்க. உங்க கூட மொத்தமாவே வரேன். ம். அப்போ இப்போ வரலையா? டேய், என்னாச்சு? சில உன்கிட்ட பேசிக்கிட்டு உன்கிட்ட உன் கூடயே இருக்கணும்னு ஆசையா இருக்கு. சின்ன கொஞ்ச நாள் தானே, உன் கூடயே இருப்பேன். எங்கேயும் போக மாட்டேன். ஏய், எங்க போற? இங்க நின்னுட்டு இருந்தனா அப்படியே உன்கிட்ட நின்று பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது 1 hour ஆனாலும் சரி, 2 hour ஆனாலும் சரி, நேரம் போறதே தெரியாது. ஸோ அதனால இங்க இருந்து கிளம்புறது தான் எனக்கு நல்லது. பாய் பாய், டாடா, நாளைக்கு மீட் பண்ணலாம். ம்? அப்ப உண்மையா போறியாடி? ம், ஆமா. பின்னாடி திரும்பி பார்த்து போ. நீ போ. நீ போடி. நீ உள்ள போனதுக்கு அப்புறம் போய்க்கிறேன். ம், நான் உள்ள போய்ப்பேன், நீ பார்த்து போ. ம், பாய். பாய். தாட்சாயினி, ஒரு நிமிஷம் இல்லை. சின்னத்த கையெல்லாம் பிடிச்சிட்டு நின்றுருக்கீங்க. சின்னாச்சு உங்களுக்கு? ஏதாச்சும் உடம்புக்கு எதனா முடியலையா? அதான் கையை பிடிச்சிட்டு நிக்கிறீங்களா? ரேஷ்மாவை ரகு என்ன கூப்பிடவா? இல்ல தாட்சாயினி, இன்னைக்கு எனக்கு ரொம்ப மனசு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நீ நல்லபடியா அனு கிட்ட பேசி இருந்தது. ஷகுவும் ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பான் மனசுக்குள்ள. வெளியே இன்னும் எதுவும் பேசல, இருந்தாலும் அவன் கண்டிப்பா சந்தோஷமா தான் நினைச்சிருப்பான். அம்மா இன்னைக்கு அணுவை நல்லபடியா நடத்தினாங்க அப்படின்னு சொல்லி. உள்ள வர்றதுக்கே அணு யோசிச்சு தான் வந்ததா ரகு சொன்னான். செங்க நீ உள்ள வந்ததுக்கு அப்புறம் ஏதாச்சும் பேசிடுவியோன்னு பயந்துகிட்டே இருந்தேன். காப்பி கொடுக்க சொன்ன போதும் முடியாதுன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அந்த நேரத்துலலாம் நான் உன்னை ரொம்பவே தப்பா நினைச்சிருந்தா சைனி. சின்ன மன்னிச்சிருந்தா சைனி, இந்த அத்தையை மன்னிச்சிருந்தா சைனி. நீ இப்படி பண்ணுவேன்னா எதிர்பார்க்கவே இல்லை தாட்சாயினி. நான் என்ன பண்ணேன்? நான் எதுவும் பண்ணலையே. சின்ன பண்ணலையா? சிங்க பாரு தாட்சாயினி, நீ அணுகிட்ட நீ சிரிச்செல்லாம் பேசல, நான் ஒத்துக்கிறேன். நல்லபடியா நடந்துக்கிட்டியா இல்லையான்னு எனக்கு தெரியல. ஆனா வந்த பிள்ளைக்கு பால் எடுத்துட்டு வந்து கொடுத்து அக்கறையா காப்பி டீ எல்லாம் குடிக்க கூடாது, மாசமா இருக்கிறதுனால பால் தான் கொடுக்கணும் அப்படின்னு முருகன் கிட்ட சொல்லி விட்டுதான் முருகன் சொன்னான். அப்ப கூட நான் நம்பல. ஏதோ ஒரு வாய் வார்த்தைக்கு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பா, நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு வந்திருப்பா அப்படின்னு சொன்னேன் முருகன் கிட்ட. ஆனா நீ மறுபடியும் வந்து அணுகிட்ட பாலை கொடு, அவளுக்கு தான் பால் கொடுக்க சொன்னேன்னு சொன்ன பாரு. அந்த நிமிஷம் உண்மையே சொல்றேன் தாட்சாயினி, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு தாட்சாயினி. நீ பழைய மாதிரி செங்க தாட்சாயினியா, என்னுடைய மருமவளா அணுவுக்கு அத்தையா மாறுவேன்னு நான் ரொம்ப எதிர்பார்த்தேன். அது இனிமே நடந்துரும்னு எனக்கு நம்பிக்கை வந்துட்டு. என்ன கண்டதையும் வளர்த்துட்டு இருக்கீங்க? சிங்க பாருங்க, அவ வீட்டுக்கு வந்திருக்கா. வீட்டுக்கு வந்தவளுக்கு மாசமா இருக்கா. ஏற்கனவே எங்க அம்மா பண்ண பாவத்தினால அவ வயித்துல இருந்த குழந்தை அழிஞ்சிட்டு. அது தப்புதான், அந்த அளவுக்கு ஒன்றும் நான் மோசமானவளா இல்லை. அதே மாதிரி கண்டதையும் குடிச்சு வயித்துல இருக்க குழந்தைக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுல்ல, அந்த ஒரு எண்ணத்தினாலதான். அதுவும் இல்லாம குழந்தை இருக்கா இல்லையான்னு இன்னும் கரெக்டா தெரியல. அதுக்கு முன்னாடி கண்டதை வீட்டுக்கு வந்தவங்க கிட்ட எப்படி கொடுக்கறது? இந்த இடத்துல வேற யாரு வந்திருந்தாலும் நான் இதுதான் பண்ணிருப்பேன். அததான் அவளுக்கும் பண்ணேன். சென்ன வேற யாராச்சும் வந்திருந்தா என் கையால எடுத்துட்டு போய் கொடுத்துருப்பேன். அவன்றதுனால வேலைக்காரங்கிட்ட கொடுக்க சொன்னேன். அவ்வளவுதான் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம். சின்னதாச்சே நீ இப்படி பேசுற? நீ என்ன திருந்திட்டேன்னு நினைச்சு பேசிக்கிட்டு இருக்கேன்? நீ என்னன்னா அவளுக்காண்டி பண்ணணும்னு எதுவும் பார்த்துலாம் பண்ணல. நேற்று ரேஷ்மா பேசினதை யோசிச்சு பார்த்தேன். அவளை ஏதாச்சும் சொன்னா பாதிக்கப்படுறது என் பையன் தான். அவளால என் பையனும் சேர்ந்து கஷ்டப்படுறான். என் பையனுக்கு கஷ்டம் வரா மாதிரி நான் எதுவுமே பண்ண மாட்டேன். இதுவும் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன். வீட்டுக்கு வந்திருக்கான், பால் கொடுத்தேன், அவ்வளவுதான். அதுக்காண்டி அவன் மேல எனக்கு கோவம் இல்லைனோ இல்லை, நான் சமாதானம் ஆயிட்டனோ இல்லை. அவ என்கிட்ட தப்பா பேசினதுக்கு அவ இன்னும் என்கிட்ட மன்னிப்பு கேட்கல. மன்னிப்பு கேட்டுதான் ஆகணும். மன்னிப்பு கேட்டாலும் மன்னிப்பண்ணலாம் எனக்கு தெரியல. ஆனா எனக்கு அவன் மேல வருத்தம் கோவம் எல்லாமே இருக்கு. என் பையனுக்காண்டி அமைதியா இருக்கேன், அவ்வளவுதான். சின்ன பாட்டி, நீ எப்ப வந்த ரேஷ்மா? நீங்க பாதி வசனம் பேசிக்கிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டேன். நீ இருக்கிறத பாக்கவா செஞ்சாவ? பார்த்ததுக்கு அப்புறம் தான் பேசினாங்க. என்னாச்சு?
நாங்க எல்லாரும் மேல உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தோம் ரேஸ்மா. அப்ப காப்பி எடுத்துட்டு வந்து எனக்கும் ரகுக்கும் மட்டும் கொடுத்தா, அனுவுக்கு தரல. ஐயோ பிரச்சனையா? பிரச்சனை எல்லாம் எதுவும் இல்ல, கொடுக்க சொன்னதுக்கு கொடுக்க முடியாதுன்னு அமைதியா போயிட்டா. அதுக்கப்புறமா முருகன் கிட்ட கொடுத்து விட்டுருக்கா பாலை, ரோசன் கிட்டயும் அனு கிட்டயும் கொடுக்க சொல்லி. நான் கூட ரோசன் கிட்ட கொடுக்க சொல்லியிருப்பா. அதுதான் முருகன் தப்பா புரிஞ்சுக்கிட்டு அணுக்கு எடுத்துட்டு தராருன்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இவதான் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்கா. அப்புறம் என்ன, நல்லபடியா தான் பேசிட்டு வந்தா. மாசமா இருக்க பொண்ணு டீ காப்பி எல்லாம் குடிக்க கூடாது, அதனாலதான் பால் கொடுக்க சொன்னேன் அப்படின்னா. சரி திருந்திட்டாபால, ஏதோ ஒண்ணு நீ நேத்து பேசல பேச்சலன்னு சொல்லிட்டு அவகிட்ட பேசுவோமேனு கீழே வந்தேன். நல்லபடியா பேசுனா இன்னும் கொஞ்சம் அவன் நல்லபடியா மாறுவாளேன்னு சொல்லி கீழே வந்தா எனக்கு அதே கோவம் வெறுப்பு எல்லாம் இருக்கதான் செய்து. நீங்க உங்க வேலையை பாருங்கன்ற மாதிரி போய்கிட்டு கிடக்கா. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, அதான் மண்டை பிச்சுக்கிட்டு நின்னுட்டு இருக்கேன். அதுதான் நான் நேத்தே சொல்லிட்டேனே, அவங்க குணத்தை மாத்த முடியாதுன்னு சொல்லி. பாம்புக்கு எப்படி விஷம் இருந்துகிட்டே இருக்குமோ பிறவிலேயே, அதே மாதிரிதான் எங்க அம்மாக்கும். அதுக்காண்டி என் அம்மாவை நான் கெட்டவன் நினைக்கல, கெட்டவளாவும் போர்ட்ரேட் பண்ணல. எங்க அம்மாக்கு சில பிடிவாத குணம்லாம் இருக்கு. ஷேங்கிட்டயே கோவப்பட்டாங்கன்னா கோவப்பட்ட மாதிரி அப்படியே இருந்துப்பாங்க. இதுல மருமக கிட்ட கோவப்பட்டா வந்து பேசிடுவாங்களா என்ன? பாப்போம் எவ்வளவு நாளைக்கு இந்த கோவம்னு.